இந்த பிரதோஷத்தை கண்டு கழிக்கிறதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டேள் அப்படின்னா, சிவபுராணத்தில் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுவா, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. நீ சிவனை வழிபடணும்னா அதுக்கு சிவனுடைய அனுகிரகம் தேவை அப்படின்னு சொல்லுவா. சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் சிவாலயத்திலே நம்ம கால் வைக்க முடியும். அந்த அம்மையப்பனினுடைய அருள் கிடைக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், வீட்டில் துஷ்ட சக்திகள் எதுவும் நம்மளை அண்டாது. இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது எதுக்காக இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும் அது சொல்லியிருக்கா அப்படின்னா, சூரிய பகவான் அஸ்தமிக்கிற நேரம், சந்திர பகவானும் உதயமாகக்கூடிய நேரம், இது ரெண்டும் ஈக்குவலாக சேர்ந்து நடக்கும். சந்திரன் அஸ்தமித்து சூரியன் வந்தால் அது வேற கணக்கு. சூரியன் அக்னியை அஸ்தமித்து நிலவு வருது அப்படிங்கிறதுனால இது பிரதோஷ காலமாக அனுஷ்டித்து விசேஷமாக பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதில் போய் கலந்துக்கிறதுனால எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும், ஏன்னா சில கஷ்டங்கள் சொல்ல முடியும், சில கஷ்டங்கள் சொல்ல முடியாது. அப்படி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷத்தின் கலந்துக்கிறது மூலியமாக இந்த ஒரு விசேஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அதோட அர்த்தம் தெரியுமா? அதாவது நிறையா சாப்பிட்டா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது கிடையாது. ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமான அன்னாபிஷேகத்தில் தரிசனம் பண்ணால் சொர்க்கத்தில் பகவானை தரிசனம் பண்ணதுக்கு அன்னம்னா சோறு, நம்ம தமிழ் மொழியில் சோறில் அலங்காரம் பண்ணி அவரை தரிசனம் பண்ணும்போது சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்குமா.